ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பூஜையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா இன்னுமே பூஜைக்கு கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்முடைய மல்லி பார்க்குறப்ப அவங்க அவசரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பிகிட்டு இருக்காருங்க. என்னால் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்க முடியாது. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபங்க்ஷனை நடத்திங்கன்னு நான் சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேலே எதுக்காக என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லிகிட்ட விஜய் சொல்கிறாருங்க. இதுக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதா கண்டிப்பாக விஜய் இதில் கலந்துக்க மாட்டான். இந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டத்துக்காக தாலியை கட் பண்ணோம். ஆனால் தாலியுமே அவள் கழுத்தில் இருந்திருக்கு. நம்ம தான் ஏமாளியாக இருந்திருக்கோம். வேணும்னே அவள் 2 தாலி கழுத்தில் கட்டியிருப்பாள். நம்ம இந்த மாதிரி பண்ணுவோன்னு தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கோல்டு செயினும் ஆட்டியை போட்டாச்சு. இதுக்கு மேலே பல ட்விஸ்ட்டுகள் வச்சுருக்கோமே. இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்மளை மீறி இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நடக்காது. எப்படி இந்த ஃபங்க்ஷனை நின்றோம் அப்படின்ற ஒரு ஆனந்தத்தில் இருக்காங்க. அதுவும் போக பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்த விடக்கூடாது. அவசகுணமாக தான் நடத்தணும். இல்லை சுத்தமாகவே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரியை இந்த ரஞ்சிதா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஓமகுண்டத்தில் பார்த்திங்கன்னா மிளகாயை அள்ளி போட்டு வச்சுருக்காங்க. அது பற்றிக்கிட்டு நம்முடைய மல்லி அந்த ஓமகுண்டத்தில் பூஜை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற நெருப்போடு சேர்ந்து அந்த மிளகாயும் பார்த்திங்கன்னா அதோட காரமும் புகையில் அப்படியே அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பரவிடுதுங்க. பரவணத்தில் ஐயோ அம்மா கண்ணேறிது அப்படின்ற மாதிரி அவஸ்தைப்படுறாங்க. அது இந்த போக கிளம்பத்துலேருந்தே இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதாவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடக்காது. நம்ம தான் சிறப்பான சம்பவம் பண்ணி வச்சுருக்கோமே, இப்போவே எல்லோரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மல்லியும் பார்த்திங்கன்னா கடும் புகையில் இந்த ஃபங்க்ஷனை எப்படியாவது கண்டிப்பாக நல்லபடியாக முடிக்கணுன்ட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பூஜையில் நம்முடைய விஜய் கலந்துக்க மாட்டான்னு நினச்சேன். இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவுக்கு அடி கொடுக்குற மாதிரி நம்முடைய விஜய் சரி கலந்துக்கலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம மதிக்காதான் நல்லா இருக்காது, என்ன இருந்தாலும் நம்ம கட்டின தாலி தான் அப்படின்ட்டு விஜய் நினச்சிக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வர போகிறாருங்க. எல்லா தடையும் நம்முடைய மல்லியும் நம்ம அன்னபூர்ணியமாக உடைச்சிட்டாங்க. இருந்தாலுமே என்ன பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நிற்கலையே, இந்த விஜய் வராத இருக்கிறதுனால தான் ஒரே சாய்ஸ் இந்த ஃபங்க்ஷன் நிற்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். அதிரடியாக விஜய் என்ட்ரியை கொடுத்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு நம்முடைய மல்லிகை தாலி பிரித்து போயிருக்காங்க. ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த தாலி கொத்துட்ட அப்புறம் குங்குமம்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இதில் பார்த்துக்க கண்ணு பொறுக்காத பார்த்திங்கன்னா 2 பெருச்சாளிங்களுமே வீட்டுக்குள்ளே கட்டுப்புள்ள போயிடுது. என்ன ராஜ்யமா நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணோம்ல இந்த ஃபங்க்ஷன் நிற்கணும்னா, ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே அவளுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படி நம்ம போடுற பிளானெல்லாம் எப்படி லீக் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்ப அதாவது திருடனோட கால் தடி பார்த்திங்கன்னா பல நாள் திருடம் ஒரு நாள் மாட்டோன்ற மாதிரி இவங்க இந்த ஃபங்க்ஷனில் இவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க தெரிஞ்சு நம்முடைய அன்னபூர்ணியம்மாவோட பிளான் தாங்க எல்லாமே. நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சுட்டு சொல்ல முடியும். மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆனில் பிடிச்சவங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு முடிஞ்சால் மறக்காத சப்ஸ்கிரைப் தான்